අපි නිදහස් අධ්‍යාපනය කප්පාදු කිරීමටවත් ශ්‍රී ජයවර්ධනපුර ඩෙන්ටල් ෆැකල්ටි එක වහන්නවත් කිසිම තීරණයක් අරගෙන නැහැ. நாங்கள் இலவச கல்வியை இல்லாதொழிக்கவோ அல்லது ஸ்ரீ ஜெயவர்தனபுர டென்டல் ஃபேக்கல்டியை மூடவோ எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. விக்ரமாராய்ச்சி நிறுவனம் தொடர்பில் நாம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்றோம். அந்த அறிக்கையினை படித்து பாருங்கள். அந்த நிறுவனம் முறையான தீர்மானமின்றி பல்வேறுபட்ட பாட விதானங்களுக்கான பட்டப்படிப்பிற்குரிய பயிற்சியினை வழங்கும் நிறுவனமாக காணப்படுகின்றது. அங்கு மாணவர்களை முழுமையாக பாதிக்கும் வகையில் கல்வி திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. அதனை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்பட்டது. அதற்கமையவே இந்த தீர்மானங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களின் சார்பில் நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்கின்றோம். குறித்த விடயம் தொடர்பில் அரசியல் தீர்மானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நிபுணர்கள் குழு ஒன்று அமைக்கப்பட்டே அதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அது மாத்திரமின்றி ஸ்மார்ட் போர்டு தொடர்பிலும் பிரச்சனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதற்கான சுற்று நிரூபமும் வெளியிடப்பட்டுள்ளது. அதனை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வாசிக்க வேண்டும். பெற்றோர்களிடம் பணம் சேகரிப்பதற்கு எந்தவித தேவைகளும் ஏற்படவில்லை. பெற்றோர்களிடம் பணம் வசூலித்து ஸ்மார்ட் போர்டுகளை கொள்வனவு செய்து மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது எமது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. நாங்கள் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போர்ட் வழங்கும் திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். விக்ரமாராய்ச்சி நிறுவனம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கான காரணங்கள் அடங்கிய அறிக்கையினை எதிர்க்கட்சி தலைவர் கட்டாயம் வாசிக்க வேண்டும். நான் சொல்வதனை உங்களால் நம்ப முடியவில்லையாயின் அந்த அறிக்கையினை சற்றே வாசித்து பாருங்கள். විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිසන් සභාව විසින් පත් කරපු විශ්වවිද්‍යාල පද්ධතියම කමිටුවක්. ඒ කමිටුවත් එක්ක ඔහුට එහෙනම් ඒ කමිටුවේ වාර්තාව ප්‍රතික්ෂේප කරන්නද කියන එක අපි අහන්න වෙනවා.